கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களை, இவர்களுக்கு ஓட்டு போட்டால் இந்த மாதிரி கிறிஸ்தவர்களை அழிச்சிருவாங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறணும்னா இது நடந்து தாங்க ஆகணும். இதை மாற்ற முடியாது. ஏன்னா இங்கே வேத வசனம் மத்திய சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 9 சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது உங்களை உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்து நிமித்தம் இது நடக்க தான் தெரியும். எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்க இந்த பூமியில் அவர் வந்தாரோ அது நிறைவேறிதான் முடிஞ்சிச்சு. அதை மாற்ற முடியலை. பிதாவின் இடத்துல அவர் கேட்குறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனால் உம்முடைய சித்தம் அப்படின்னு ஆண்டவர் என்னார் இல்லையா? ஆனால் அது நடக்கலை. பிதாவுடைய சித்தம் அவர் ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதுக்கு தான். இங்கே கடைசி காலத்தில் என்னெல்லாம் நடக்க சொன்னாரோ, அதாவது யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கொலை நோய்கள் வரும், பஞ்சங்கள் வரும், பூமி அதிர்ச்சி வரும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புவாங்க, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்பும், பல இடங்களில் பூமி அதிர்ச்சி வரும். இப்போ இது எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அதாவது முடிவு உடனே வராது. முடிவு எப்போ வருமா? உங்களை உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் அநேக சகல ஜனங்களினால் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகளை இடல் இறந்து, அதாவது நான் இல்லை அவங்க தான் கிறிஸ்டின்னு ஒருவருக்கொருவர் காட்டி கொடுத்து ஒருவருக்கொருவர் பகைப்பார்களாம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளை எழும்பி அநேகரை வஞ்சிப்பாங்களாம். பொய்யான இயேசுவை பற்றி சொல்லாமல் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி என்ன செய்வாங்க? இது பண்ணுவாங்க. அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்போ நான் அந்த சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் போது அப்பொழுது முடிவு வரும். ஸோ இப்போது நமக்கு இது நடக்குமோ அது நடக்குமோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது நடந்து தான் ஆகும். ஏன்னா இதை மாற்ற முடியாது. தேவ வார்த்தை ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்குது. இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து மறைக்கிறது உண்மை. அது வந்து தான் ஆகும். அதை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனால் உங்களுடைய சித்தப்படி ஆக கடவுது அப்படின்ற மாதிரி இந்த பூமியிலே நாம் கிறிஸ்தவர்களாக எல்லாரும் என்ன செய்யணும்? அடிக்கப்படுவோம், கொலை செய்யப்படுவோம், துன்பப்படுத்தப்படுவார்கள், ஜனங்களால் பகைக்கப்படுவோம். இதுதான் நடந்து கொண்டே இருக்குது. அநேக கிறிஸ்தவர்களை அடிக்கிறாங்க, உபத்திரப்படுத்துகிறாங்க, கொலை செய்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, எல்லாம் நடக்குது இல்லையா? ஸோ நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. இது வார்த்தை உண்மை உள்ளது, ஜீவன் உள்ளது. இது நடந்து தான் ஆகும். இப்படி தான் நடக்கும் அப்படின்னு வேத வசனத்தில் முன்னாடி சொன்னதுனால நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை எனக்கு பொறுமையை தாங்க, எனக்கு இதை தாங்கிக்க பலனை தாங்க, நீர் அந்த இடத்துல என்னோட கூட இருக்க, இதில் நான் உங்களை தூசிக்காதபடி என்னை காத்துக்குங்கன்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிங்க. இந்த உபத்திரத்தில் நாம் என்ன செய்வோம்? கடந்து போகும். நடந்து போய் பரலோகத்தில் ஆண்டவரோடு சந்தோஷமாக இருப்போம். சரிங்களா? தேங்க்யூ.